நாளைக்கு கார்த்தால வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வந்ததும் அவளை கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, நான் வரேன். அந்த பாவி தேவ பழி வாங்கறதுக்காக அந்த மருந்தை தெரியாதனமா இவளுக்கு கொடுத்துட்டேன். நீதான் இவளை காப்பாத்தணும் கடவுளே. பையன் வந்திருக்கானாமா? வரலீங்க சாமி. கூட்டிட்டு வந்திருக்கலாமே. வரமாட்டான் சாமி. வந்தா அவன் 1008 கேள்வி கேட்பான். பையனோட ஜாதகத்தை கணிச்சதுல பையன் நல்ல தங்கமான பையன்மா. அமோகமான யோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனா அவனுக்கு கல்யாண யோகம்தான் இல்லைன்னு சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, உண்மையத்தான் சொல்றேம்மா. பையனுக்கு கல்யாண யோகமே இல்லையம்மா. அவனுக்கு ஏத்த ஜாதகம் உள்ள பொண்ண தேடணும். அந்த பொண்ணோட அமைப்பு தான் இவனோட ஜாதகத்தை வாழ வைக்கும். அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தை நான் பாக்குறேன். கண்டிப்பா பாருங்க சார். என் பையனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறது நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே தேடி சொல்லுங்க சாமி. நல்லது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஒரு சரியான ஜாதகத்தை கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன். அந்த ஜாதகக்காரி எப்படி இருந்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரியாமா? கண்டிப்பா சாமி. என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா போதும். வர பொண்ணு எப்படி இருந்தா என்ன, என் பையனை சந்தோஷமா வச்சுக்கிட்டா அது போதும். சரிம்மா, நீங்க புறப்படுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி சாமி, வரோம். போயிட்டு வாங்க. வரோம் சாமி. நல்லது. ஹலோ, நான் ராம்பூபதி பேசுறேம்மா. சொல்லுங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரியே தேவோட அம்மா அப்பாட்ட ஜாதகத்தை பத்தி பொய் சொல்லிட்டேன். அவங்களும் நான் சொன்னதை நம்பி நான் சொல்ற பொண்ணையே அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. அடுத்ததா அந்த தேவ நீங்க சந்திக்கணும். உனக்கு பொருத்தமான பொண்ணு ஜாதகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லணும். சரி. பொண்ணு பேரு சுசித்ரான்னு சொல்லணும். அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அலறுவான். ஏன்னு அவனை கேட்டு நம்ம டார்ச்சர் பண்ணணும். அப்படி ஒரு பொண்ணு உயிரோடவே இல்லைன்னு அவன் சொல்லுவான். எப்படி உனக்கு தெரியும்னு அவனை கேட்டு நம்ம தொல்லை பண்ணணும். நான் தான் கொண்டேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு கூடவே இன்னொரு கொலையை பண்ணேன்னு சொல்லுவான். அது யாருன்னு கேட்டு அவன் உண்மையை ஒத்துக்கும் போது நான் அவனை தண்டிக்கணும். அது வரைக்கும் அவனை விடக்கூடாது சாமி, விடவே கூடாது. வச்சிடுறேன். சரிம்மா. எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம். நீங்க எமோஷனலா பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டு மேடம். சாரிங்க, நான் ஏதோ என் ஃபேமிலி விஷயத்துல டென்ஷனா இருந்தேன். ஆமா, ராஜி இப்ப எப்படி இருக்கா? ராஜி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் ஆசிரமத்துக்கு அனுப்புனேன். இப்போ உனக்கு உடம்பு நல்லாயிடுச்சு இல்ல? நல்லாயிடுச்சுமா. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. போ.
அப்பா, நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன். சரிங்கம்மா, நான் வர்றேன். சரி. அப்பா, இப்பதான் பெரிய ரிலீஃப். அப்பா. ஓ. హలో, బిర్యానం బిర్యానీ హోటలా? ఈ రోజు మీరు హోటల్లో ఏంటండి స్పెషల్? హలో 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 హలో, వాన్కోడి బిర్యానీ, కాడ రోస్ట్, కౌదారి రోస్ట్, சில்லி சிக்கன், புறா வறுவல், முயல் வறுவல், இதெல்லாம் வழக்கமான ஐட்டம். ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கீங்களா? అదావదు కుయిల్ కర్రీ கிடைக்குமா? ఏంటంటే మీరు అనేది? దొరకదా? కుయిల్ కర్రీ கிடைக்காதா? டாய், குயில் கறி கொடுக்க முடியாதவெல்லாம் எதுக்குடா ஹோட்டல் நடத்துறீங்க? முடுங்கடா ஹோட்டலை.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.